தனியார் குழுக்கள் கோவிலின் பெயரை கூறி நிதி வசூல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் சேகர்பாபு எச்சரிக்கை. இன்று காலை 11 மணி அளவில் கோவை மருதமலை முருகன் கோவிலுக்கு வருகை தந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறும்போது, கோவிலுக்கு வரும் பக்தர்களின் நலன் கருதி தற்போது உள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தை நிரந்தரமாக்குதல், மழைக்காலங்களில் பக்தர்கள் சிரமமின்றி வந்து செல்லும் வகையில் புதிய பேருந்து நிலையம் அமைத்தல், அங்கிருந்து கோவிலுக்கு செல்லும் பாதையின் இருபுறமும் நிழல் தரும் கூரையுடன் கூடிய கண்ணாடி நடைபாதை அமைத்தல் ஆகிய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. மேலும் இப்பகுதியில் நடைபெற்று வரும் மின்தூக்கி அமைக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு ஜூலை மாதத்திற்குள் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து ஆசியாவிலேயே மிக உயரமான 184 அடி உயரமுள்ள 80க்கு 60 சுற்றளவு கொண்ட முருகர் சிலை நிறுவப்பட்டுள்ள இடத்தையும் அமைச்சர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையாளர், கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் கார்த்திக், திருக்கோவில் அறங்காவலர் குழுவினர் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர். கட்டமேடு கோவிலில் வந்துட்டு இந்த வசூல் பண்ணுறதா கோவில் குடமுழுக்கு அது இதுன்னு சொல்லி வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்லி அறிக்கை விட்டுருந்தீங்க. தனியார் யாரும் வசூல் செய்யக்கூடாது என்று ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவு இருக்கின்றது. இந்து சமயத்து அறநிலைத்துறையினுடைய அறநிலைத்துறை கொடைகள் சட்டமும் அதைத்தான் வலியுறுத்துகின்றன. ஆகவே தனிப்பட்ட நபர்கள் யாரும் வசூல் செய்வதை எப்பொழுதும் துறை அனுமதிக்காது.